ஊருக்கு போகணும்னாலே ஒருத்தருக்கு ஒரு காரணம் இருக்கும். ஆனா எனக்கு ஊருக்கு போய் எப்படா பாட்டி கையால இந்த வத்த குழம்ப செஞ்சு சாப்பிடலான்னு இருக்கும். இந்த மசாலாவெல்லாம் பக்குவமா வறுத்து அம்மியில அரைச்சி கூடவே சின்ன வெங்காயம், நாட்டு பூண்டு, பெருங்காய மணத்தோட வத்த குழம்பு ரொம்ப ருசியா இருக்கும். குழம்பு ருசியா இருக்கிறதுக்கு பாட்டியோட கைப்பக்குவம் மட்டும் இல்லைங்க, நம்ம மேல இருக்க அன்போட செய்யும் போது இன்னும் ருசியாகுது. அது என்னமோ பாட்டினாலே தனி பாசம் தான். யார் பாட்டியை குறை சொன்னாலும் நம்மளுக்கு பிடிக்காது. வருஷத்துல 3 வாட்டி ஊருக்கு போனாலும் நம்ம எப்பதான் ஊருக்கு வருவோம் மாசம் மாசம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. 80 வயசு ஆனாலும் 20 வயசு மாதிரி இப்பவும் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எப்படி இப்படிலாம் வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டா இதெல்லாம் ஒரு வேலையா நம்ம கிட்டே கேட்பாங்க. எவ்வளோ வேலை இருந்தாலுமே ஊருக்கு கிளம்பும் போது இதை டப்பாலையும் செஞ்சு கொடுத்து விட்டுருவாங்க. ஆவி பறக்க பறக்க சாதத்தோட கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்து இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும் போது ரொம்ப அருமையா இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கும் உங்க பாட்டியோட மறக்க முடியாத ஞாபகங்கள் இருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.